வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சேமியா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய வறுத்த சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூட சேர்த்துருக்கேன். அது பொன்னிறமாக வரணும். இப்போ இந்த பக்கம் பொடியாக வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுந்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த கடலைப்பருப்பையும் இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிடலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ கடுகு இது கூட சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் மொத்தமாகவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கி வர்றப்போ பெருங்காயத்தை இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு இந்த ஒரு சொம்பில் தண்ணி 3/4 அளவு சேர்த்துருக்கேன். இதை ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதி நல்லா வரணும். அப்போ தான் நல்லா அந்த கிச்சடி நல்லாயிருக்கும். நல்லா கொதிஞ்சு வர்றப்போ தான் சேமியாவை நம்ம கொட்டி கிளறணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு முன்னாடி தேவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிஞ்சிருச்சு தண்ணி. இப்போ இந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிடலாம். இந்த மாதிரி மொத்தமாக ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே கட்டியாயிரும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும் சேமியா. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியும் அந்த சேமியாவும் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து நல்லா புலன்னு இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ மூடி போட்டு வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு அருமையான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அவசர வேலையில் ஒரு ஸ்கூல் டயத்தில் இந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.